கடந்த 2 வருஷமாவே நம்ம எல்லாருமே அதிகமா ChatGPT யூஸ் பண்ணிட்டு வரோம். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ChatGPTல ஆன்சர் கிடைக்குது. ஏன் நம்ம ஒரு 4, 5 வார்த்தைய குடுத்து, அத ஒரு ஸ்டோரியா பில்டப் பண்ணி குடுன்னு சொன்னா கூட, ChatGPT 4, 5 வார்த்தைகள வச்சு, அது ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி குடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடியது ChatGPT. இந்த ChatGPT யாரோடதுன்னா, OpenAI யோடது. இன்றைய அளவுக்குமே OpenAIன்ற கம்பெனி அதோட AI டெவலப்மெண்ட்ல அதிகமா இம்ப்ரூவ்மென்ட் காட்டிக்கிட்டே வருது. 2015ல இந்த கம்பெனி நான் ப்ராஃபிட் கம்பெனியா தான் ஆரம்பிச்சாங்க. 2019ல இருந்து இந்த கம்பெனி ப்ராஃபிட் பேசிஸ்ல அவங்களோட டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த ChatGPTக்கும் சுந்தர் பிச்சை அவரோட வேலைய ரிசைன் பண்றதுக்கும் என்ன ரீசன் அப்டின்னா, இந்த ChatGPTயோட இம்ப்ரூவ்மெண்ட் கூகுளோட சிஇஓவா இருக்கக்கூடிய மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவர்கள் அவரோட வேலையிலிருந்து ஃபயர் பண்றதுக்கே முக்கிய காரணமா இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ChatGPTக்கு அகைன்ஸ்டா கூகுளோட